ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்னோட இந்த முதல் பயணம் வந்து எனக்கு அவ்வளவு அனுபவங்கள் கொடுத்துச்சு. நண்பர், அன்பு தம்பி நிஷாந்த் ரூசோ ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட். நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் பிள்ளையா பேசுறேன், இருந்தாலும் கொஞ்சம் அப்பா இருந்தா எடுத்துக்காது, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட், சூப்பர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஆஹ் நல்ல அந்த படத்துல பண்ணியிருக்காரு. அதாவது இவரை சொல்லும் போது நட்டி சாரை சொல்லணும். ஏன்னாக்க இப்படி ஒரு ஒரு கோ ஆர்டிஸ்டா இன்னொருத்தர் வந்து படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கும் போது டபுள் ஹீரோ ரோல் அப்படிங்கிறது அதையும் நினைக்கல நட்டி சார். அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுல வந்து நம்ம சார் வந்து எங்க நண்பர் நிஷாந்த் ரூசோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்கோர் பண்ணுவாரு. ஒரு நல்ல நட்சத்திரமா வருவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்ப நன்றி. அதே மாதிரி பாடினி குமார் எங்க படத்தப்பதான் இவங்க அந்த வெப் சீரிஸ் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது முன்னாடியே வந்துருச்சு. நாங்க கொஞ்சம் லேட்டா வந்திருக்கோம். நீங்க லேட்டஸ்டா பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பாடினி குமார் ரொம்ப நல்ல பொண்ணு. அதிகமான அபாரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். கிளிசரின் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்க கொண்டு போய் கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவாங்க அந்த ஸ்டேஜ்ல. அப்படியே பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட். நான் கொண்டு போனேன். இந்த மேக்கப் பண்ணுங்கப்பா கிளிசரின் இங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு போய் கொடுத்து டக்குன்னு என்னோட இல்ல சார் பரவாயில்ல சார் அப்படின்னு போட்டு அப்படி நடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட். வாழ்க வளமுடன். நல்லா வருவீங்கம்மா. வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. பெரியவங்க இருக்கிற இடத்துல வாழ்த்துறதுனால நீங்க வந்து பெரிய ஆளா வருவீங்க. நன்றி நன்றிம்மா. அதே மாதிரி வந்து இந்த படத்துல யாருக்கு யாராவது விட்டு போயிடுச்சுன்னா தப்பா எடுத்துக்கணும். முக்கியமானவங்க அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் சொல்லிடுறேன்.